உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். உலக மகளிர் தின விழாவை தவேகாவுடைய தலைவர் விஜய் தலைமையில் அத்தனை பெண்கள் முன்னிலையில் அந்த விழா கொண்டாடப்பட்டது. முக்கியமாக இந்த விழா மீதான எல்லாருடைய கவனமும் இருந்ததற்கான காரணம் என்னன்னா, கடந்த ஒரு 10 நாளா விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்புன்னு சொல்கிறோம், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையேன்ற மாதிரி விமர்சனங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக இருந்தது. இன்னும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, அவங்க சொந்த பிரச்சனை அப்படின்னு கடந்து போனாலும் அது பொதுவெளியில் பேசக்கூடிய பிரச்சனையாக மாறி இருக்குது. காரணம் அவர் நடிகர் விஜய் கிடையாது. தவேகாவுடைய தலைவர் விஜய் பொதுவேலைக்குள் வந்த ஒரு தலைவர், அரசியல் களத்திற்குள் வந்த ஒரு முக்கியமான தலைவர். கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அவரை பின்பற்றி அவரை பின்தொடர்ந்து லட்சக்கணக்கான பேர் அவருடைய கூட்டத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ள ஒருத்தர். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அந்த 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய அதிர்வலையை, இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய மாச விஜய் காட்டியிருக்காரு. அதுவும் தமிழக அரசியல் களத்திற்குள். தேர்தலுக்கு இன்னும் 45 நாள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கினா கூட, இதுக்குள்ள விஜயோடைய அரசியல் பயணம், அந்த அரசியல் என்ன சொல்றது, இதனுடைய அந்த கட்டமைப்பு, இதன் பிறகு விஜய் செய்ய போகிற அந்த விஷயம், விஜய் எதிர்க்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் விளையாடுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, ரைட்டு, இன்னைக்கு இந்த உலக மகளிர் தின விழாவில் விஜய் என்ன பேச போகிறார், குறிப்பாக இந்த விஷயத்துக்கு, இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார். இன்னைக்கு பாருங்க, விஜய் ஸ்டேஜில் நின்று ஓன்னு அழப்புறாரு. செம்மைய அழுது பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய பரிதாபத்தை அவர் கொண்டு சேர்க்க போறாரு. அத்தனை விஷயங்களை தூள் தூளா மாறப்போகுது. அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொன்னாலும் அவர் அடிப்படையில் ஒரு நடிகர். விஜய் அப்படிதான் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அடிப்படையில் ஒரு நடிகர். அந்த நடிகர் இதுக்கு முன்னாடி கிளிசரின் போட்டு போடாமல் எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு மேடையில் பாருங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்க போது. அது அத்தனையும் அப்படியே மாறிட போகுதுன்னு எனக்கு அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு தோணுச்சு. அப்படி பண்ணா ரொம்ப ஓவரா போயிடும். இது ஒரு விழா. கண்டிப்பா இந்த மகளிர் விழாவில் முக்கியமாக அரசியல் விஜய் பேசுவார். குறிப்பாக மகளிருக்கான பாதுகாப்பு, மகளிருக்கான திட்டங்கள். இன்னும் கேட்ட தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வெளியிட போறாங்கன்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு சில பகுதிகள் மட்டும், மகளிருக்கான சில விஷயங்களை மட்டும் பேசியிருந்தார். அதை தாண்டி தன்னுடைய பர்சனல் விஷயங்களையும் கடைசியா பேசினாரு. அது என்னத்த பார்ப்போம். இந்த விழாவில் சாதனையாளர்கள், சாதனை புரிந்த அத்தகைய பெண்களுக்கும் கடிகாரெல்லாம் கொடுத்து பாராட்டி புத்தகம்லாம் இது பண்ணி பெரிய வரவேற்புலாம் இருந்தது. ஆனால் எல்லாருடைய முகத்திலும் ஒரு சின்ன தொய்வு இருந்தது. யாரு? தவேகா தலைவர் விஜய், அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டும் ஒரு சின்ன தொய்வு இருந்தது. காரணம் ரைட், ஓகே, ஒருத்தருடைய தனி மனித தாக்குதல், பர்சனல், இதெல்லாம் தாண்டி ஒரு வருத்தம் தான் கொடுக்கும். அதை மீறி விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ஆரம்பிச்சார். ஒரு குட்டி கதையிலேருந்து ஆரம்பிச்சார். ஸ்பெஷல் அதுதான், குட்டி கதையிலேருந்து ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் யானைக்கு ஒரு பொய்யான தேங்காய் ஒன்று கொடுக்குறான். கொடுக்கும்போது கூட இருக்கிறவன் சொல்கிறான், அது பொய்யான தேங்காய் மாதிரி ஒரு டூப்ளிகேட். அது அந்த யானை பாரு திருப்பி அடிச்சிடும், திருப்பி இது பண்ணிடும் அப்படின்போது, இல்லை அந்த யானை நான் எவ்வளோ சூப்பராக ஏமாத்துறேன் பாருன்னா, அந்த தேங்காயை அந்த யானை சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டு சரியான கில்லாடியா நீ, யானையை ஏமாத்திட்ட அப்படின்போது, சில ஆண்டுகளுக்கு பிறகு அதே நண்பர்கள் மீட் பண்ணாங்க. அதே போல் இன்னொரு யானை வந்தது. அந்த யானை தான் வந்தது. அப்போ என்ன ஆகிப்போச்சு, வாழைப்பழத்தை உள்ள அந்த பழத்தை எடுத்துட்டு பஞ்சை வச்சு அந்த வாழைப்பழத்தை கொடுக்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொன்னானாம், இந்த முறை யானையை ஏமாற்ற முடியாது அப்படின்னு. ஆனால் அந்த யானையை கொடுத்த உடனே அது கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னு உங்கள் கையிலே விட்டுற அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, தமிழக வாக்காளர்கள் யானை மாதிரி அவங்க மறக்க மாட்டாங்க, அந்த பழம் கொடுத்தவங்க யாருன்னு நீங்களே அப்படின்ட்டாரு. இதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு அது ஆளும் திமுக கட்சி தான் சொல்றாரு, ஆளுங்கட்சி தான் சொல்றாரு. இதெல்லாம் மீறி நான் மகளிருக்கான ஒரு விஷயம், குறிப்பாக மகளிருக்கான விஷயம் அப்படின்பொழுது வழக்கமா நலத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். பேருந்துல பிங்க் பஸ்ல மட்டும்தான் எல்லா பெண்களும் பஸ்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஏறணும் அப்படின்னு ஒரு வரைமுறையை கொண்டு வந்துட்டாங்க. பிங்க் பஸ் வர்றதுக்குள்ள காத்திருந்து கால் வலி தான் மிச்சம் வருது. நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து பேருந்துலையும் பெண்கள் இலவசமா பயணம் பண்ணலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா மாசம் 2500 ரூபாய் வங்கியில அந்த குடும்ப தலைவிக்கு காசு
அக்கௌண்ட்டில் போடுறோம். அப்புறம் வந்து மளிகை சாமான் கொடுக்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாதம் 15,000 ரூபாய். அது குறிப்பாக என்னென்னா, இந்த 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறதுக்குள்ள இந்த பசங்க குழந்தைங்க, பெண் குழந்தைகள் அதுவும் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்கல்ல, இடையில் நின்று போயிடுறாங்கல்ல, அப்படி நிற்காம இருக்கிறதுக்காக அவங்க பொருளாதார நிலையை கருதி வருஷத்துக்கு 15,000 ரூபாய். நமக்கே கூட தோணுச்சு, இவ்வளோ சொல்றாரு, இதுக்கெல்லாம் எங்கப்பா நிதின்னு அதுக்கும் வராரு விஜய் வந்து. சரி, இது வழக்கமா அவர் 2,000 ரூபாய் கொடுக்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமி 5,000 கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரு. இப்போ இவ்வளோ சொல்றாரு. இன்னொரு கட்சி வரும்பொழுது இன்னொரு கட்சி 10,000 கொடுக்க போது இது ரைட்டு. ஏன்னா இலவசங்கள் அப்படின்ற பேர்ல இலவசம் இவர் கூட சொல்லலை வந்து, உதவி திட்டம் உதவி இதுதான் சொல்லிட்டு வர்றாரு வந்து. இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டான ஒரு விஷயம், இது எப்போ விஜய் பேச போகிறார், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஜய் தொடர்ச்சியாக போகிற இடமெல்லாம் பதிவு செய்துகிட்டு இருக்கிறார். இனி கூட அது மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சது என்னன்னா, ஒரு 2 வயது குழந்தையிலிருந்து விமான பணிப்பெண் வரைக்கும் நடந்த அந்த பாலியல் அத்துமீறலுக்கு காரணம் யாருன்னா, ஒரு திமுக நிர்வாகியினுடைய 2 பேருடைய மகன்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அப்படியாப்பட்ட நிலைமையில் தமிழ்நாடு இருக்கிறதுனால வேலு நாச்சியார் படை அப்படின்ற ஒரு படையை நாங்கள் உருவாக்க போகிறோம். அன்யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து களத்தில் வந்து நிற்பாங்க. இதை நாங்கள் செயல்முறைப்படுத்துவோம். எங்கே வேணாலும் சிசிடிவி கேமரா இருக்கும், இருட்டில் கூட இருக்கும். அந்த மொத்த சிசிடிவியும் ஒரு நெட்வொர்க்கில் நாங்கள் இணைப்போம். இது ஒரு பக்கம். பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் வருது, அது வழக்கு பதிவு செய்யப்படுது, கோர்ட்டுக்கு வருது, விரைவில் தீர்ப்பு கொடுக்கப்படுதா, தீர்ப்பு தாமதப்படுத்தப்படுதா, இப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அந்த கோவை மாணவியினுடைய பாலியல் இதுக்கு வந்து 3 பேரும் குற்றவாளின்னு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம், ஏற்கனவே மகிழா நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா அதுக்கும் விஜய் சொல்லிட்டார் வந்து. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், நாங்கள் வைக்கிறோம் அதிவிரைவு நீதிமன்றம். அந்த நீதிமன்றம் குயிக்கா இமீடியட்டா விசாரிச்சு இமீடியட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கும். விசாரணை கரெக்டா இருக்கும். பெண்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு குறைபாடுன்ற ஒரு விஷயம் எங்கள் ஆட்சி வந்தால் இருக்கவே இருக்காது என்கிறார் விஜய். சரிப்பா, ஒரு புது பயணம், ஒரு ஆட்டோவில் போறாங்க, ஷேர் ஆட்டோவில் போறாங்க, ஒரு பைக்கில் போறாங்க, ஒரு பஸ்ஸில் போறாங்க, சீண்டல்கள், பெண்களுக்கான கேலிகள், பாலியல் அத்துமீறல்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்தந்த பொது வாகனத்தில் ஒரு பட்டன் ஒன்று வைக்கப்படும். அந்த பட்டனை நீங்க அழுத்தினீங்கன்னா 5 நிமிஷத்துல அது பதிவு செய்யப்படும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கப்படும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான பதில் அல்லது அந்த பிரச்சனைக்கான சம்பந்தப்பட்டவர்கள் அங்க வந்து சேருவாங்க. இதெல்லாம் ஓகே. முக்கியமான ஒரு விஷயம், விஜய் வந்து ரொம்ப சென்டிமெண்டாக ஒரு அண்ணன் தம்பி, ஒரு தாய் மாமன், ஒரு உறவின் முறையில், ஏன்னா விஜய் வந்து அண்ணா தளபதி பெண்கள் எல்லாம் அப்படி கூப்பிடுறாங்கல்ல, அதனால பார்த்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதை பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு தங்க மோதிரம், அது தவிர அந்த குழந்தைங்களுக்கான அந்த கிட்ஸு மொத்தமாக வழங்கப்படும். இதெல்லாம் நான் நினச்சிட்டு வரும்போதே நினச்சேன், இதுக்கெல்லாம் எங்கேருந்து கஜானாவில் எங்கேருந்து காசு இருக்க போகுது அப்படின்னு மாதிரி. அப்புறமா அண்ணன் சீர்வரிசை, அண்ணன், இதை பாருங்க, தாய்மாமன், அண்ணன், தம்பி, சென்டிமெண்டான ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஒரு அண்ணன் சீர்வரிசை, இதில் இவ்வளோ பவுன் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதை தாண்டி தரமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்படியா ஒவ்வொரு உறவின் முறையில் வந்து தாய்மாமன், அண்ணன், நாங்கள் இருக்கிறோம், இப்படியா அவங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கான நலன்களை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. ஏம்பா இதெல்லாம் வந்து ஸ்டாலின் சார் செய்ய முடியாத, நீ எப்படிப்பா செய்வ அப்படின்ற கேள்வி என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. எனக்கு கிடைத்த தகவல், நான் படித்த ஒரு விஷயம் அப்படின்னு விஜய் இங்கே தான் ஆரம்பிக்கிறார். நமக்கே கூட தோணுச்சு வந்து, வரிசையா இவ்வளோ திட்டம் சொல்கிறாங்களே, எங்கப்பா அரசாங்கத்தில் எங்கே காசு இருக்க போகுது? இருக்கிற டாஸ்மார்க் நடத்தி இவ்வளோ கடைகள் திறந்தே வந்து இன்னும் காசு இல்லையேன்றாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் வந்து நிதி நெருக்கடி, நிதி இல்லை, மத்திய அரசு கிட்ட கேட்டோம், ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம், இல்லைன்றாங்க. விஜய் இவ்வளோ இது சொல்றாரு, பிறகுற குழந்தைங்கலாம் வந்து மோதிரன்றாரு, எல்லாருக்கும் வந்து பவுன்ன்றாரு, அண்ணன் திட்டம், எல்லாருக்கும் தரமான பட்டுவிட, காஞ்சிபுரம் பட்டுவிடன்றாரு, அப்புறம் அதுன்றாரு இதுன்றாரு. இவ்வளவு துட்டு எங்க இருக்குது அப்படின் போது அதுக்கே தான் விஜயம் சொல்றாரு, ஒரு மாநில அரசுக்கான நிதியில் கிட்டத்தட்ட 30% இந்த அரசாங்கம் தாண்டி முதல்வரை எடுத்துடுறாரு. அவருக்கு 20%, அமைச்சர்களுக்கு
10% அப்படின்னு டேரிங்கா உடைச்சிட்டார். இதையெல்லாம் நாங்க எதையுமே நாங்க கொள்ளடிக்க மாட்டோம், எந்த கமிஷனும் வாங்க மாட்டோம். அந்த பணத்தை முழுமையா நாங்க வந்து பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது எங்களுக்கு எங்க இருந்து நிதி பற்றாக்குறை ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக இந்த வாட்டியும் சொல்லுகிறார். இந்த வாட்டி மாநில அரசுடைய எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அரசியல், இத்தனை விமர்சனங்கள் இத்தனை இது வந்தாலும் நான் வந்து மகளிருக்கு துணையாக இருப்பேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு முழு பாதுகாப்பு உண்டு. எங்க ஆட்சியில் நீங்க சுதந்திரமா போலாம், சுதந்திரமா வரலாம். இதெல்லாம் மீறி ரைட்டுப்பா இதான் ஆரம்பிச்சார். இப்பதான் நம்ம விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. விஜய் அவரே சொல்றாரு, நம்மளது ஒரு பர்சனல் விஷயம் போயிருக்குது, நீங்களாம் வருத்தப்பட்டு இருந்தீங்க, நானும் வருத்தப்பட்டு இருந்தேன், ஆனா தயவுசெய்து நீங்க வருத்தப்படாதீங்க, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்லிங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு தெரியும் அப்படின்னு இந்த பர்சனல் விஷயம்தான் கடந்த சில நாட்களாக இன்னும் அதிகமாகிட்டே போயிருந்த பர்சனல் விஷயத்தை தான் நான் பயங்கரமா ஹட் பண்ணிடுச்சு. நான் பெரிய வருத்தத்தில் தான் இருக்கேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுடைய நலனில் உங்களுடைய அக்கறையில் நான் இருக்கிறேன். நான் ஒரு அண்ணனா, ஒரு தாய் மாமனா, ஒரு தம்பியா நான் இருக்கிறேன், ஒரு மகனா நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி என் பர்சனல் விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க விடுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு அந்த பர்சனல் விஷயத்தை அதற்கு மேல் கொண்டு போகாமல், ஓவர் ஆக்டிங் எதுவும் பண்ணாமல், நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்களாக இருந்ததுனால கண்டிப்பா எனக்கு தோணுது வந்து ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சு அங்க இருக்கிற ஒரு 4-5 பாட்டிமார்களை கூப்பிட்டு வந்து யாராசாவோ உன் மேல இப்படியாப்பட்ட ஒரு பழி வந்திருக்குது, யார் இது அப்படின்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணா இப்ப இருக்கிற இந்த சோசியல் மீடியா காலத்துல அதெல்லாம் அப்பட்டமா தெரிஞ்சு போயிட்டு விஜய் அதை விரும்பாத ஒரு நபர் தான். அவர் மேல உண்மை இருக்குதா பொய் இருக்குதா அதை தாண்டி அவங்க பர்சனல் விஷயம் அதெல்லாம் வெளியே வரப்போது அடுத்தடுத்து இதில் வந்து அவர் உண்மை பதில் சொல்ல வேண்டியதான். ஆனால் நான் பதில் சொல்வதற்கான மேடை இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அதற்கான பதில் சொல்லி ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பேசுகிற விஜய், அவருடைய மனைவி எனக்கு பாதுகாப்பு இல்லைங்க, எனக்கு வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை, என் கணவர்கிட்டயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பகிங்கரமாக பொதுவெளியில் வந்து சொல்லியிருக்கிறார், கோர்ட் மூலியமாக சொல்லியிருக்கிறார் என்பது போது அதற்கு தனியாக அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு வைப்பாரா அல்லது ஒரு பொது மேடையில் பேசுவாரா? பேசித்தான் ஆக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.